ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஆர்பி விசிக் சேனல். நீங்கள் எங்கள் சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பிடி அசிஸ்டண்ட்கான யூஜி நியமன தேர்வு எக்ஸாம் எழுதி சிவி லிஸ்ட்டு போயிட்டு பணிக்காக போஸ்டிங் அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருந்த ஆசிரியர்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுட்டு அடுத்து பணி நியமனம் பண்ணி அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதெல்லாம் அப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ இடைக்கால தடை இன்னும் ஒரு வார காலத்துக்கு நீடிக்கப்பட்டனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி ட்ரான்ஸ்ஃபர் டீச்சர்ஸ்களுக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நடக்க போகுது. அதுக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் விட்டுருக்காங்க. அது எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/7/2024, அதாவது ஜூலை மாதம் 11 அன்னைக்கு தொடங்கி அது 20/7/2024 அது வரைக்குமே கவுன்சிலிங் நடக்குது. இதனால் பார்த்திங்கன்னா அவங்க அவங்கவுங்க டிஸ்ட்ரிக்ட்க்கு பணிபுரிகிற ஆசிரியர்கள் இடமாற்ற கோரிக்கை வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அந்த 10 டேஸில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் நடக்கும். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட செலெக்ஷன் லிஸ்ட்டு கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது சிவி லிஸ்ட்டு போயிட்டு ஆசிரியர்களுக்கான அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு கொஞ்சம் தள்ளி போகும். ஏன்னா ஜூலையில் ஜூனுக்கு வேலையில் போயிடலாம், ஜூலையில் வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆசிரியர்களும் நம்பிக்கையோடு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி வரைக்கும் அந்த கவுன்சிலிங் போகிறதுனால இதை முடிச்சுட்டு தான் அடுத்து இந்த வேலை நடக்கும். ஸோ ஆனால் கண்டிப்பாக சிவில் லிஸ்ட் போயிட்டு வந்த ஆசிரியர்கள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுருவாங்க. ஸோ அதனால் அவங்க கவலைப்பட தேவையில்லை. ஆனால் என்ன, இப்போ ஜூலையில் எதிர்பார்த்துட்டு இருந்த லிஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆகஸ்ட் வரைக்குமே எடுத்துகிட்டு போகும். எதுக்குன்னா இந்த கேஸ்னால தான் இதெல்லாம் இவ்வளோ டிலே ஆகுது. ஸோ எல்லாமே இந்த கேஸ் மட்டும் போடாமல் இருந்திருந்தாங்கன்னா நம்மளுக்கு இந்நேரம் செலெக்ஷன் லிஸ்ட்டு போட்டு அவங்க போட்டு வச்சுருந்த அந்த அட்டவணைப்படி பார்த்திங்கன்னா எல்லாமே நடந்திருக்கும். ஸோ எல்லாருக்குமே அந்த ஒரு வாய்ப்பு பார்த்திங்கன்னா இந்த கேஸ் போட்டனால எல்லோரும் இழந்துட்டாங்க. ஸோ இருந்தாலும் யாரும் ஹோப்பை விட்டுறாதீங்க. எல்லோரும் நம்பிக்கையாக இருங்க. எல்லாருமே வேலைக்கு போவோம். ஸோ ஒரு மாத காலம் டிலே ஆகும். பட் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக அதுக்குள்ளே செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்துடும். அதுக்கு முன்னாடியே வந்தால் கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த கேஸ் எப்படி போகுது, எப்படி மூவ் ஆகுறதுங்கிறத பொறுத்து நம்மளோட ரிசல்ட்டு அந்த லிஸ்ட்டு சீக்கிரமும் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெடிக்ஷன் இப்படி ஆகலாம். இதுக்கப்புறம் இந்த 20ஆம் தேதி வரைக்கும் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் லிஸ்ட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேஸ் மூவ் ஆகிறத பொறுத்து அது முன்னாடியே வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவும் இருக்குது. ஸோ இதெல்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் எப்படி கொண்டு போவாங்க, எப்படி ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும், அதை பொறுத்து நம்மளோட செலெக்ஷன் லிஸ்ட்டும் முன்னாடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இது மாதிரி டிஆர்பி நியூஸ்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.